ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் போகுது, ஃப்ளாட் நெகட்டிவ் வருது, அப்படி தான் இருக்குது. மார்க்கெட் நிஃப்டியும் சென்செக்ஸும் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி மாறி மாறி இருக்குது. இப்போ பார்க்கும்போது நிஃப்டி 50 11 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 25,102 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 81,905 பாயிண்ட்ஸில் இருக்குது, 1 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 179 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது, 54,988 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1% உள்ள தான் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்கும் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்ஃப்ரா, பிஎஸ்சி, ரியாலிட்டி, மெட்டல், ஃபினான்ஸ், சிமெண்ட்டு, பேங்கிங், எனர்ஜி, சர்வீஸ், பிஎஸ்யூ பேங்க் இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. கன்சியூமர், ஆட்டோ, டெக்னாலஜி, ஃபார்மா இதெல்லாமே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபார்மா செக்டர் எடுத்து பார்த்தா தான் இன்றைக்கி லாஸ்ட்டு, அதாவது தர்மாட்டி வாங்கியிருக்கு ஃபார்மா செக்டர். பயோகான் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. கிளென்மார்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. சிப்லா, லூப்பின், டாக்டர் டி லேபரட்டரிஸ், ஆரோபிண்டோ ஃபார்மா, சன் ஃபார்மா, டெவிஸ் லேபரட்டரிஸ் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. ரெட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1305 வரைக்கும் போனது, இப்போ 1300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட பேட்ச் பலி பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூஎஸ்எஃப்டி அப்சர்வேஷன் ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. யூஎஸ்எஃப்டி வந்து ஃபார்ம் 483 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் ஃபார்மா செக்டரில் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் எங்கே அடி விழுந்துருந்துச்சுன்னு பார்க்கும்போது டிசிஎஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. 3110 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 3104 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, ஹெச்எல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, நாக்குரி, ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதெல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. எம்ஃபோசிஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐடி செக்டாரும் நெகட்டிவ்ல இருக்குது. ஆட்டோ செக்டர் எடுத்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ்ல இருக்குது. அசோக் லேலண்டும் பஜாஜ் ஆட்டோவும் மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ என்டிபிசி என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிபிசியோட சிஎம்டியாக இருக்கிற அந்த சிங், அவரோட ஃபுல் நேம் வந்து குர்தீப் சிங், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணி கொலாபரேஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பேசிஸில் நியூக்ளியர் ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்டு பார்ட்னர்ஷிப் பேசிஸில் அல்லது வந்து ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் ஸ்டாண்டர்ட் ரூட்ஸில் கூட நாங்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்டிபிசி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கவர்மெண்டே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூக்ளியர் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பிஎஸ்சி கம்பெனிஸ் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு பாகம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா என்டிபிசி வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்டிபிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ் இன்னைக்கு 1.5% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இதில் என்ன ஒரு அப்டேட்னா, ஸோ ஆக்சுவலி இவங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ கொடுக்க போகிறாங்க. ஸோ எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நாளைக்கு வந்து ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த காட்ஃப்ரே பிலிப்ஸில் 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு எடுத்துடாதீங்க, ஏன்னா இது ரொம்ப வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் கன்சிடர் பண்ணியிருந்தவங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 100% மேலே அந்த பங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டுமே 23% மேலே போயிருக்குது இந்த சிகரெட் ஸ்டாக்ஸ். 10,311 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 1.5% பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வாங்கியிருந்தவங்க எல்லாத்துக்குமே நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் ஷேர் கிடைக்கும் 2:1. இது வந்து காட்ஃப்ரே பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, அந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம் சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த ஸ்கீமை வந்து ஏசி, எல்இடி லைட்ஸ் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அலோவ் பண்ணுறாங்க அக்டோபர் 14 வரைக்கும். ஸோ அக்டோபர் 14 வரைக்கும், செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 14 வரைக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து மோஸ்ட்லி என்னென்ன கம்பெனிஸ்லாம் எலிஜிபிளோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம். ஏசி, நெக்ஸ்ட் வந்து அந்த எல்இடி லைட்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வர கம்பெனிஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி 83 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,405 கோடிக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 28 to 29 அந்த டைம் வரைக்கும் 6,238 கோடி வரைக்கும் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு, விக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் அவங்க கொண்டு வராங்க. ஸோ கிராண்ட் விட்டாராக்கு அப்புறம் இந்த காரை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் லெவல் 2 ADAS, டால்பி ஆட்டோமஸ், அடுத்தது வந்து சிஎன்ஜி டேங்க் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இதோட ப்ரைஸும் செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 லேக்லேருந்து டாப் வேரியண்ட் வந்து 22 லேக் வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டோக்கன் அமௌண்ட் நீங்கள் ஒரு 11,000 போட்டு இந்த எஸ்யூவி காரை புக் பண்ணிக்கலாம். இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கார் வந்து ஹியூண்டாயோட கிரெட்டா, கியாவோட செல்டாஸ், டொயோட்டாவோட அர்பன் குரூசர் ஹைப்ரிடர், நெக்ஸ்ட் வந்து டாட்டாவோட கர்வு, ஹோண்டாவோட எலிவேட்டு, ஸ்கோடாவோட குஷாக்கு, வால்சோகனோட தைகன், எம்ஜியோட அஸ்டர் இதுக்கு வந்து காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் ஐடிசி கொடுத்த அப்டேட். ஐடிசி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போ வந்து புதுசாட்டு இந்த ஃப்ரெஷ் பேக்கேஜ் ஃபுட் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து குக்கீஸ், கேக்ஸ், சப்பாத்திஸ் இதெல்லாமே பேக் பண்ணி குயிக் காமர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வந்து டெலிவர் பண்ணுவாங்க போல். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பேக்கேஜ் ஃபுட்ஸை குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் வந்து அவங்க டெலிவர் பண்ண ஐடியா அந்த பிஸ்னஸுக்குள்ளே வராங்க. ஏன்னா குயிக் காமர்ஸுங்கிறது இப்போ டிமாண்டு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் கன்சியூமர் அந்த செக்மெண்ட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் மேட் ஃபுட்டை வந்து அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் இதெல்லாம் வந்து அப்படி உடனே சாப்பிட்றணும். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே கேக்ஸு, குக்கீஸு, சப்பாத்திஸ் இதெல்லாம் உடனே சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பண்ணி குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் வந்து டெலிவர் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஹேமந்த் மாலிக் இவர் தான் ஐடிசியோட ஃபுட் டிவிஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாரு. அவர் தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடிசியோட ஃபுட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்காலிக் அந்த பிவரேஜ் கன்சப்ஷன் அது வந்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறம் ஒரு 6 to 7% வால்யூம் growth இருக்கும் அப்படின்னு சொல்லி யூபிஎலோட சிஇஓ அண்ட் எம்டியாக இருக்கிறவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. யுனைடெட் பிவரேஜ் லிமிடெடோட எம்டி அண்ட் சிஇஓ அப்டேட் கொடுத்துருக்காரு விவேக் குப்தா. ஸோ 6 to 7% ஆஃப்டர் த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இதில் வந்து வால்யூம் growth இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்கு வந்து ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷிப் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஆந்திரோத் ஐலாண்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பிஓஐடி $45 பில்லியன் வந்து மார்க்கெட் கேபிடேஷனில் இழந்திருக்காங்க. $45 பில்லியன் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி இழந்திருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 4 லட்சம் கோடி மேலே இழந்திருக்காங்க. இது எப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்ட்லி நடந்த செல் ஆஃப் பீக்கில் வந்து 30% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்குது. ஏன்னா பயங்கரமாக செல் ஆஃப் நடந்திருக்குது ரீசெண்ட்லி. ஏன்னா இது வந்து பீக் லெவல் போச்சு, சேல்ஸும் நல்லா இருந்துச்சு, கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலும் நல்லா இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி மேலே போயிட்டே இருந்தாங்க கண்டினியூஸ் ஆட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்திருக்குது. ஸோ நிறைய அனலிஸ்ட் வந்து இதுக்கு செல் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து இந்த பங்கு வந்து மொத்தத்தில் ஒரு 30% பீக் லெவல்லேருந்து விழுந்திருக்கு. மார்க்கெட் கேபிடேஷனில் 4 லட்சம் கோடி வைப் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்படி ஒரு 10 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனி எல்லாமே ஆகஸ்ட்டில் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை HDFC பேங்க் எடுத்து பார்க்கும்போது 709 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து இதை ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 3.13 lakh crore இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது 329.10 crore ஷேர் ஆஃப் HDFC பேங்க். அதாவது குவான்டிட்டி வந்து 329.10 crores ஷேர் வச்சுருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்கில் 693 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஓன் பண்ணுறாங்க. 2.46 lakh crore மார்க்கெட் வேல்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்குன்னா 176.24 crore ஷேர்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸை வந்து 632 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. 1.25 lakh crore மார்க்கெட் வேல்யூ. 85.36 crore ஷேர் வந்து இன்ஃபோசிஸில் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்க. பாரதி ஏர்டெல் 631 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. டோட்டல் வேல்யூ 1.21 lakh crore. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆக்சுவலி 64.30 crore ஷேர் வச்சுருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 602 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அந்த கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. 1.74 lakh மார்க்கெட் வேல்யூ. 128.29 crore ஷேர் வச்சுருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கம்பெனியில் 591 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. 1.04 lakh crore மார்க்கெட் வேல்யூ. 130.35 crore ஷேர் வச்சுருக்காங்க. லார்சன் அண்ட் டியூபோ இதில் வந்து 560 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 1 லட்சம் கோடி. 28.04 crore ஷேரு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் 539 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. 1.09 lakh crore மார்க்கெட் வேல்யூ. 104.28 crore ஷேர் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் அண்ட் மஹிந்திராவில் பார்க்கும்போது 537 ஃபண்ட்ஸு கோட்டக் மஹிந்திரா பேங்க்லையும், இதில் மஹிந்திராவில் 516 ஃபண்ட்ஸ் வந்து ஓன் பண்ணுறாங்க. இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 39.40 crores வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்லையும், மஹிந்திராவில் 19.51 crore ஷேரும் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. விக்ரம் சோலாரோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது இவங்க ஒரு 200 மெகாவாட் சோலார் மாடியூல் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத்தில். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் சோலார் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டோட மியோட்டர் 350 அப்படிங்கிற ஒரு புது பைக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. சில ஆர்டிகல்ஸில் எல்லாமே வந்துருந்துச்சு. சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த ஜிஎஸ்டி பாலிசிக்கு அவங்க தேங்க்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மியோட்டர் 350 அப்படிங்கிற மாடலை வந்து விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி இந்த ரயில்வே ஸ்டாக்ஸு RVNL, இர்கான் இன்டர்நேஷ்னல், டிட்டாகர் ரயில் சிஸ்டம் இது எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு மேலே இருக்குது. இர்கான் இன்டர்நேஷ்னல் எல்லாமே 8%, ஆவரேஜாக பார்க்கும்போது 9% கிட்ட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க ரயில்வே ஸ்டாக்ஸ். இது எல்லாமே வந்து
ஹெவி வால்யூம்ஸ் ஹெவி ட்ரேட்ஸ் இன்னைக்கு இதில் நடந்திருக்குது. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டாக்ஸு. நெக்ஸ்ட்டு செர்வோடெக் பவர் சிஸ்டம் 4% பாசிட்டிவ்ல இருந்தாங்க. இவங்க என்வாரோ எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. என்வாரோ எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் கூட மொரிஷியஸ் பேஸ் கம்பெனியோட. ஸோ இவி சார்ஜஸ் சோலார் சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே சப்ளை பண்ணுற ஆர்டர். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. சென்கோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃபில் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எய்மில் வந்து சவுதி அரேபியா கூட டைப்பில் வர போகிறதாட்டு ஒரு அப்டேட் வந்திருக்குது சென்கோ கோல்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கல்யாணம் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அங்கே கல்ஃபில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களும் கல்ஃபில் சவுதி அரேபியா கூட டைப் வச்சு அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க சென்கோ கோல்டு. இது வந்து சென்கோ கோல்டு கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா KRBL லிமிடெட்டில் வந்து அப்டேட்டு. இண்டிபெண்டன்ட் டேரக்டராக இருக்கிற அனில் குமார் சௌத்ரி செப்டம்பர் 8 ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ரிசைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில அலிகேஷனும் வச்சுருக்காரு. ஆக்சுவலி இந்த CSR ஃபண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வேரியபிள் பே ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணல. இது போக பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸும் போர்ட் அண்ட் கமிட்டிலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதை ரிசால்வே பண்ணலை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ செப்டம்பர் 8 ரிசைன் பண்ணிவிட்டு கவர்னன்ஸ் கன்சர்ன்ஸுக்கு இதெல்லாமே வச்சுட்டு இண்டிபெண்டன்ட் டேரக்டர் பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. KRBL லிமிட்டரோட இண்டிபெண்டன்ட் டேரக்டர் அனில் குமார் சௌத்ரி. இது வந்து KRBL லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா கேபிட்டல் LG எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து அப்டேட்டு. இவங்க அக்டோபரில் இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா IPO வர போகிறது கன்ஃபார்ம். ஸோ டோட்டலாட்டு பார்க்கும்போது 32,000 கோடி, டாடா கேபிட்டல் 17,000 கோடி மேலே, LG எலக்ட்ரானிக்ஸ் 15,000 கோடி கிட்ட வரும். ஸோ டோட்டலாட்டு 32,000 கோடி IPO பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு. பார்த்தீங்கன்னா TCS இந்த ரத்தன் டாட்டா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணுறாங்க ஒரு பக்கம். அடுத்தது வந்து என்னன்னா நான் டெய்லி இந்த கூகுள் எடுத்து பார்த்தாலும் ஒரு நியூஸ் வந்துடும். அதாவது TCS வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை த்ரெட்டன் பண்ணி அதாவது கட்டாயப்படுத்தி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி போஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். இதில் ஒரு டெக்கியை பார்த்தீங்கன்னா அதாவது TCSல வேலை பார்க்குற ஒரு நபரை கூட்டு HR டீம்ஸ் வந்து 3 நாள் வந்து மிரட்டி நீங்கள் ரிசைன் பண்ணணும் இல்லை வந்து நாங்கள் பேட் ரிவ்யூ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து கியூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழே ஐ ஹாவ் சூஸ் டு ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி HR டீம் அவரை கூப்பிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணணும் கண்டிப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன், நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து எல்லா IT கம்பெனிஸ்லேயும் நடக்குதா இல்லை இப்போ ஆஃப்டர் த டெத் ஆஃப் ரத்தன் டாட்டா அவர் கம்பெனியில் நடக்குதாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பெரிய பெரிய IT கம்பெனிஸில் வேலை பார்த்தது கிடையாது. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் 160 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 22 சொல்லியிருக்கிறாங்க. பயோகான் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பயோகான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 பில்லியன் ட்ரக் மேக்கர் கம்பெனி, பெங்களூர் பேஸ் பண்ண கம்பெனி. இவங்க வந்து யூஎஸில் ஒரு நியூ பிளான்ட் நியூ ஜெர்சியில் போடுறாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து அங்கே லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் அங்குள்ள மக்களுக்கு ட்ரக்கோட ப்ரைஸை கம்மி ப்ரைஸில் கொடுக்குறதுக்கு சில முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேசிஸில் தான் இவங்க UOA ஃபார்மா அவங்கள்ட்ட ஒரு பிளான்ட் அக்யூசியேஷன் பண்ணாங்க. 30 to 40 மில்லியன் அது வேல்யூ சொல்லலை, அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஸோ இது மூலமாட்டம் அவங்களோட ஆனுவல் ரெவன்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $30 to $40 மில்லியன் அளவுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அவங்க வந்து அதிக அளவில் US வேஜஸை வந்து ஆஃப்செட் பண்ணிவிட்டு லோவர் எம்ப்ளாயி நம்பர்ஸ் வச்சு அதிக அளவில் மார்ஜின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.